TNPSC aptitude question number 38. The slant height of a cone mountain is 2.5 kilometer. So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து 2.5 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லென்த் தான் வந்து ஸ்லாண்ட் ஹைட். ஸோ L is equal to 2.5 கிலோமீட்டர். இப்போ the area of the base வந்து 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பேஸ் ஏரியா. இந்த ஏரியா வந்து 1.54 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? how high is the mountain? அதாவது ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் ஹைட். இப்போ பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் ஏரியா வந்து சர்க்கிள். அது வந்து பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.54. ஓகேங்களா? ஸோ இது வந்து 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.54. அப்போ ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1.54 இன்டூ 7/22. இப்போ நம்ம 11 டேபிளில் கட் பண்ணால் 11 2 டைம். இது 11 0.1 டைம் 11 4 இருக்கு. ஸோ 14. இதை மறுபடியும் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.07 வரும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 0.49 வரும் ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 0.7. ஸோ நமக்கு ரேடியஸ் கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பேஸ் ரேடியஸ் ஆறுங்க இருக்கும். ஸோ இது வந்து பைத்தாகரஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணா நமக்கு வந்து எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நான் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2.5 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் வந்து எவ்வளோ 0.7 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ ஹெச் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.7 ஹோல் ஸ்கொயர். ஸோ 25 வந்து 625 வரும். இது வந்து பாயிண்ட் இருக்கனால 6.25 மைனஸ் 0.49 வரும். ஓகேங்களா? இதை சப்ட்ராக்ட் பண்ணா இதோட வேல்யூ வந்து 5.76 வரும். இப்போ இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா h is equal to root of 5.76. 576 வந்து நமக்கு 24 வரும். அப்போ 5.76 வந்து 2.4. ஸோ இது வந்து 2.4 யூனிட் வந்து கிலோமீட்டர். ஏன்னா எல்லாமே வந்து கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு.